கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்று மாதாவுக்குரிய நாளாக இருப்பினும் நம் பாதுகாவலரான புனித அந்தோணியாருடைய நவநாளை நாம் கொண்டாடி கொண்டிருப்பதினால் புனித அந்தோணியாரை பற்றி என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். எனக்கு ஓரளவுக்கு மாதா பக்தி உண்டு. ஆனால் சில சமயத்திலே புனித அந்தோணியார் பக்தர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய ஆவல் ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் அப்படி புனித அந்தோணியார் மீது பக்தி உள்ளவர்களாக, ஏன் பைத்தியக்காரர்களாக அப்படி புனித அந்தோணியாரை பற்றி பேசுவார்கள். புனித அந்தோணியார் மீது பக்தி வைத்திருப்பதை பார்த்து எனக்கும் அப்படிப்பட்ட புனித அந்தோணியார் மீது பக்தி இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை விரும்பியதுண்டு. இவ்வாறாக இருக்கும் பொழுது எனக்கு சத்தியமங்கலம் என்னும் பங்கிலே பங்கு குருவாக நான் நியமிக்கப்பட்டேன். அந்த பங்கு புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பங்கு. ஆகவே எனக்கு சற்று நம்பிக்கை வந்தது. புனித அந்தோணியார் பங்கிற்கு வந்திருக்கின்றோம். புனித அந்தோணியார் ஆலயத்திலே நாம் அடிக்கடி ஜெபிப்போம். அவசியம் புனித அந்தோணியார் நமக்கு அந்த பக்தியை தருவார் என்ற நம்பிக்கை பிறந்தது. அது மட்டுமல்ல, புனித அந்தோணியார் ஆண்கள் நடுநிலைப் பள்ளி என்ற அந்த பள்ளிக்கு பல ஆண்டுகளாக அரசு அங்கீகாரம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தை அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஆகவே பல குருக்கள் முயற்சி செய்தார்கள். நானும் முயற்சி எடுத்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் சென்னைக்கு சென்று கல்வி அரசு அலுவலகத்தை பார்த்து அந்த அலுவலர்களை பார்த்து நான் கேட்பது உண்டு. பிறகு அரசியல்வாதிகள் இன்னும் பலருடைய பரிந்துரையை எடுத்து பார்த்தும் முடியவில்லை. ஏறக்குறைய 6 மாதத்திற்கு மேலாக ஒரு நாளும் போக வேண்டியது 7 மணிக்கு புறப்பட வேண்டியது, இரவு 11-12 மணிக்கு திரும்ப வேண்டியது. 122 சென்னை பஸ் திருவண்ணாமலை விட்டு சென்னை ரெகுலராக இருக்கும். உடனே போயிட்டு அங்கே 6-7 மணிக்கு பிறகு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திரும்பி வர்றது இரவு 11 மணி 12 மணி ஆகும். அப்படி வரும்பொழுது பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்பொழுது வழியிலே ஒரு கோயில், கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிலைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக தான் அதை கிராஸ் பண்ணி வரணும். ஆனால் எனக்கு புனித அந்தோணியார் மீது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவரை ஜெபிப்பேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டு புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த பயம் நீங்கிவிடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்தோணியார் மீது எனக்கு பக்தி வந்தது. பிறகு 6 மாதத்துக்கு மேலாக ஒரு நாளும் சென்னைக்கு போயிட்டு வரோம். இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலையே. ஒரு நாள் கோயிலில் போனேன். புனித அந்தோணியாரே, உமது பெயரால் தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்றது. ஆகவே நான் யாருடைய உதவியெல்லாம் தேடினேன், அது நடைபெறவில்லை. இப்பொழுது நான் யாருடைய உதவியை நான் கேட்கப் போவதில்லை. உம்மிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். ஆகவே நீர் தான் எனக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேறு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் செபித்து கொண்டு வந்தேன். சுமார் 1 மாதத்திற்கு பிறகு திடீர்னு ஒரு கடிதம் வந்தது. சென்னையிலிருந்து அரசு கல்வி அதிகாரி, நீங்கள் உடனே வர வேண்டும் என்று. சென்ற உடனே ஒரே ஆச்சரியம். அந்த அதிகாரி சொன்னார், ஃபாதர், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்ன. எனக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கிளர்க்கு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் மெயின். பல முறை நான் போகும்போதெல்லாம் எரிபுரின்னு பேசுவார். என்ன சார் சும்மா வந்துகிட்டே இருக்கீங்க, ஒரு தடவை சொன்ன போதாதா, எனக்கு கஷ்டமாக இருக்கு, இருந்தாலும் சாமிக்காக செய்வோம். பிறகு இந்த அங்கீகாரம் பெற்ற பிற்பாடு சரி அந்த மனுஷன்கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோம், ஒரு நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டினேன். வாங்க சார். என்ன சார்? சார் அனுமதி வந்து கிடச்சி சார், ரொம்ப சந்தோஷம். சரி சார் போய். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாளை பின்ன வர வேண்டியிருக்கும்.
இவருடைய உதவி தேவைப்படும். சரி, இவருடைய பெயரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, சார் உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். என் பேர் அந்தோணி சார், என் பேர் அந்தோணி அப்படின்னாரு. ஐயோ, எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. வேறு பேர் இருக்கக்கூடாதா? ஆரிசாமின்னு இருக்கக்கூடாதா? சின்னப்பராஜன் இருக்கக்கூடாதா? ஏன் அந்தோணி? இத்தனைக்கு அந்த மனுஷனை நான் கிறிஸ்தவன் நினச்சதே கிடையாது. நான் போகும்போது அவ்வளோ மரியாதை இல்லாமல் சத்தம் போட்டு பேசுவோம், எரிபுரின்னு பேசுவோம். கடைசியில் அவர் கிறிஸ்தவனாக இருக்கு. அதுலேயும் பெயர் அந்தோணி. நான் யாரிடம் நம்பிக்கை வைத்தேன்? புனித அந்தோணியாரிடம் வைத்தேன். என்னால் தான் இது முடிந்தது என்பதற்காகத்தான் அந்த அந்தோணியார் பெயர் கொண்டவர் அந்த கிளர்க்கு அங்கே இருந்து அவர் வழியாக அதை புனித அந்தோணியார் முடித்து வைத்தார். இதை என்னால் மறக்க முடியாது. அடுத்த அனுபவம், சென்னைக்கு பல சமயத்திலே பல காரியங்களுக்காக போவது உண்டு. போகும்போதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஒரு சமயம் என்னுடைய ஏர் பேக்கில் முக்கியமான பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, விசா, சில முக்கியமான விஷயத்தெல்லாம் பையில் வச்சுட்டு காரில் வச்சுட்டு டிரைவர்கிட்ட சொன்னேன். டிரைவர், உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. காரை விட்டு மற்றவங்கள்ட்டெல்லாம் டிரைவர்கிட்டெல்லாம் நீங்கள் அப்படியே பேசி விளாச்சிட்ருப்பீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்குது, ஆகி பையை வச்சுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போனோம். புனித அந்தோணியார் எக்மோர், அதாவது ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாவில் இருக்கிற புற அந்தோணியார் கோவிலுக்கு அங்கே போயிட்டு வேண்டிட்டு இன்னும் மற்ற அந்த புஸ்தகம்லாம் இன்னும் வாங்கிட்டு சுமார் ஒரு மணி நேரம் பிறகு திரும்பி வந்து காரை திறந்தாக்கா பையை காணும். எனக்கு ரொம்ப, ஏன்னா முக்கியமானதெல்லாம் அதில் இருக்குது, மற்றவங்களுடைய பொருள் கூட இருக்குது. என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த இந்த டிரைவரை, என்னப்பா செய்த, பையை காணும். இல்லை சார், அங்கே தான் சார் அப்படி சொல்லலாம். காணாம்ப்பா. சரின்ட்டு ஒரு 2-3 தடவை அந்த ஹைகோர்ட் முன்னால் காருங்க நிறையா இருக்கும், ஏறக்குறைய ஒரு 60-70 காரு. அதெல்லாம் அந்த டிரைவர்லாம் கேட்குறோம், அதில் அங்கே வேலை செய்கிறவங்களாம் கேட்குறோம், ஒரு பையை காணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுங்க, அவங்க கிடைச்சா கொடுப்பாங்க. சரின்ட்டு அங்கேயும் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு கவலையோடு ஊருக்கு புறப்பட்டோம். ஊருக்கு போயிட்டு இருக்கும்பொழுது தாம்பரத்தை தாண்டும் பொழுது ஒரு ஃபோன் கால் வருது. ஐயா, உங்கள் பையே இங்கே புனித அந்தோணியார் கோயில் பக்கத்தில், அந்தோணியார் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு பை கிடைக்கும் அப்படின்னு ஃபோன் கால் வருது. ஒரே சந்தோஷம். திரும்பி வந்தால், அதாவது புனித அந்தோணியார் கோயிலுக்கு பக்கத்தில் ரோடு, அந்த ரோட்டில் தள்ளு வண்டியில் இந்த பை தனியாக அப்படியே இருக்குது. போய் பார்த்தாக்கா பை இருக்குது, வேறு யாரும் காணும். இப்போ என்ன அர்த்தம்? நான் பை அந்தோணியார் கோயிலுக்கு எடுத்துகிட்டே போகலை, நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய நகரத்தில் எவ்வளோ ஜனங்க போகிறாங்க வராங்க, இந்த பை எப்படி இங்கே வந்தது? இப்போ கூட தனியாக தான் இருக்குது, ஜனங்க போயிட்டு வந்திருக்கேன், யாரும் எடுக்கலை. அப்போது புனித அதாவது என்னுடைய பை உள்ள ஜப புஸ்தகம், ஜபமாலை, அங்கி இதெல்லாம் பார்த்து அநேகமாக யாரும் எடுத்து பார்த்துப்பாங்க, பணம் கிடையாது. சரி, இது வந்து சாமியார் விஷயமா இருக்குது, கோயில் விஷயமா இருக்குது, கொண்டு வந்து சாமியிட்டும் கொடுக்கக்கூடாது. அதால் தூரத்தில் அந்த ஒரு வண்டியில் வச்சுட்டு போயிருக்கணும். எப்படி இருந்தாலும் புனித அந்தோணியார்ட்ட நான் வேண்டிகிட்டு தானே, அப்போ கேட்டேன் நான், ஏன் புனித அந்தோணியார் உங்கள்கிட்ட நான் வேண்டிகிட்டு தானே நான் வந்தேன், ஏன் இந்த இப்படி செய்தீங்க அப்படின்லாம் கேட்டேன். பாருங்கள், சரியான பதில் இதோ கிடைத்து விட்டது. அன்புள்ள இறை மக்களே, புனித அந்தோணியார் வல்லமை நிறைந்தவர், புதுமை நிறைந்தவர், கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். உண்மைதான். இன்னும் 2 புதுமை இருக்குது, பரவாயில்லை. ஆனால் பொதுவாக புனித அந்தோணியார் மீது பக்தி இருந்தால் மட்டும் போதும். அந்த பக்தி எதிலே அடங்கியிருக்க வேண்டும்? அவரை போல் நாம் வாழ வேண்டும். அவரை போல் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் நற்செய்தியை பரப்ப வேண்டும். அவரை போல் முதல் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது நற்செய்தியை பரப்பும் அந்த ஆவல் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தூய்மை, அதாவது புனித அந்தோணியார் நாக்கு இன்னும் அழியாமல் இருப்பார். ஆண்டவர் நற்செய்தியை போதித்தார், அடுத்து உண்மைக்கு வாழ்ந்தார், உண்மைக்கு சான்று பகர்ந்தார், தூய்மையாக வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிக முக்கியமானது ஒன்று, ஆண்டவர் 3 கட்டளை
அவர் பல கட்டளை கொடுத்தால் 3 கட்டளை முக்கியமான கொடுத்துருக்கான்னு சொல்ல. முதல் கட்டளை, உங்கள் தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அப்படி என்றால் தூய்மைத்தான். ஆகவே அந்த தூய்மை ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் மறு கிறிஸ்து, கிறிஸ்துவின் பிரதிநிதியாக பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். இப்போ நீ சின்னப்பர் சொல்வதை போல வாழ்கிறேன், ஆனால் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொன்னதைப் போல மறு கிறிஸ்துக்களாக சாட்சியம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் மிக வருத்தமாக இருக்கிற சொல்லுவதற்கு, இந்த காலத்திலே தூய்மைக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எந்த அளவுக்கு என்றால் இதெல்லாம் பாவம் இல்லை என்று அந்த பாவ உணர்வே இல்லாமல் மங்கி வருகின்றது, மழுங்கி வருகின்றது, மறந்து வருகின்றது. ஆகவே தான் திருப்பலியில் கலந்து கொண்டு அத்தனை பேரும் பாவ செய்யாமலேயே நாக்கை நீட்டி நன்மை வாங்குகிறார்கள், கையை நீட்டி நன்மை வாங்குகிறார்கள். இது பெரிய பாவம். நம் ஆண்டவராய் இயேசு ஏன் தன் உயிரை மாய்த்தார், சிலுவையில் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தான். அப்படி என்றால் இன்னும் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். குளிக்க வந்து சேட்டை பூசிக்கொள்வது போல திருப்பலிக்கு வந்து பாவ இதயத்தோடு நன்மை வாங்கினால் எவ்வளோ தூயவர், விண்ணகத்தை தூயவர் என்று சொல்லப்படும் நமது அன்னை என்றுக்கு மாதாவை நினைவு கூறுகிறோம். தூயவர் என்பது அவர் பெயராம் என்று தன்னுடைய மாங்கிஃபிக்கார் வாழ்த்து பாடலே மாதா பாடுறாங்களே, தூயவர் என்பது அவர் பெயராம். ஆகிய தூயவர் அவரை நாம் உட்கொள்வதற்கு நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். பாவ சங்கீதம் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக செய்யாமலேயே ஒரு சிலர் நன்மை வாங்குகிறார்கள். மிக கண்டிப்பாக நாம் இதை சிந்திக்க வேண்டும். பாவ சங்கீதம் செய்த பிறகுதான் நான் நன்மை வாங்கினேன். அது மட்டுமல்ல, 2வது கட்டளை ஆண்டவருடைய கட்டளை, அன்பு கட்டளை. அந்த அன்பு கட்டளை சொல்லும்போது ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், அடுத்தவனை அன்பு செய்யணும். அடுத்தவன் மீது பயங்கர பொறாமை, வைராக்கியம், பகைமை, பல ஆண்டுகளாக சண்டை சச்சரவு, கோர்ட்டில் வழக்காடுவது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கோயிலுக்கு வருவாங்க, காணிக்கை சாமின்னா நான் சொல்லியிருக்காரு, நீ காணிக்கை கொண்டு வரும்பொழுது உன் சகோதரன் மீது உனக்கு மனத்தாங்கல் இருப்பதாக நினைவுக்கு வந்தால், சந்தேகம் இருந்தாலே போதும், உனக்கு காணிக்கை வைத்து விட்டு வெளியே போ அப்படின்னு மிக கண்டிப்பாக சொல்லியிருக்கார். எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் அதே சமயம் நன்மை வாங்குகிறோம். பெரிய பாவம். ஆகிய ஆண்டவருடைய அந்த கட்டளை, அன்பு கட்டளை, பிறனை மன்னிக்க வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும். அந்த அவனுடைய காணிக்கை சமாதானம் இருந்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு சில காரியங்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்தும் நடைபெறவில்லை என்று சொன்னால், சில நோய்கள் பல ஆண்டுகள் ஜெபித்தும் அந்த நோய் தீரவில்லை என்று சொன்னால், அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய பகைமை தான். பிறரோடு, நம் சகோதரோடு, மற்றவர்களோடு நாம் வைத்திருக்கின்ற அந்த வைராக்கியம்தான். குடும்பத்திலேயே மாமனார், மாமி, மருமகள், அண்ணன், தம்பி, சமாதானம் ஆண்டவர் மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். சகோதரி முட்டாள் என்று சொன்னாலே பெரிய நீ எரிநரகத்திற்கு ஆளாவே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் பாருங்கள். ஆனால் நாம் அதை சர்வ சாதாரணமாக சண்டை சச்சரவோடு இருப்போம், வீட்டில் சண்டை போட்டும் வீட்டுக்கு வருவோம், கோயில் பூசை முடிஞ்சு போய் வீட்டில் சண்டை போட்டுவோம். சமாதானம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. இரவு தூங்குவதற்கு முன்னால் நீ சமாதானம் ஆக வேண்டும் என்றும் வேதவாக்கு இருக்கின்றது. ஆகவே நாம் அந்த வைராக்கியத்தோடு வாழ்கிறோம், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறோம், இதோடு நாம் நன்மை வாங்குகின்றோம். பெரிய பாவம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது கட்டளை, ஆண்டுடைய பெரிய கட்டளை, உலகமெங்கும் சென்று போதியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். உலகமெங்கும் சென்று, புனித அந்தோணியார் அதைத்தான் செய்தார். அந்த நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்தார். எப்படி பாருங்கள், அதாவது 11வது நூற்றாண்டிலே இந்த நாட்டிற்கு வந்து எவ்வளோ, அதிலும் அவர் போதனை செய்திருக்கிறார். கடலில் இருக்கிற மீன்களுக்கு கூட போதனை செய்திருக்கின்றார். அவருடைய போதனை கேட்க மீன்கள் வந்து கூடி கேட்பதை பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே புனித அந்தோணியார் இறைவனுடைய அரசை நற்செய்தியை பரப்புவதில் மிக ஆர்வமாக இருந்தார், நற்செய்தியை போதித்தார். நமக்கும் புனித சின்னப்பர் சொல்லுவதைப் போல, நான் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு, இதை விட ஒரு பெரிய கேடு, நான் ஏன் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம், பெரிய கேடு என்னவென்றால் நான் நற்செய்தியை பரப்பாமல் இருந்தது தான் என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவ அழைத்தல், புனித ஜான் போஸ்கோ சொல்வதைப் போல் ஒரு குடும்பத்திற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் கொடை தேவ அழைத்தல். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குருவானவர், ஒரு கன்னியர் ஆகி இறை அரசை பரப்புவது எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டுடைய ஆசீர்வாதம். அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். அது சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு அந்த விதையை விதைக்க வேண்டும். அவன் வளர்ந்த பாடு அவனா என்ன வந்தால் சாமியார் ஆகட்டும் இல்லை, சிறு வயதிலேயே அவரோட பக்தியை ஓட்டு. நேற்று சாயந்தரம் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண், இளம் பெண், ஒரு சின்ன 3 வயசு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்து புள்ள ராமலாம் ஒன்று இருக்கான். அந்த அம்மா உட்காந்துச்சு. அந்த பையன் சக்ரிஸ்துக்கு போயிட்டு கும்பிட்டு கையை கூப்பிட்டு தொட்டு கும்பிட்றான். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்தவ பிள்ளை கூட கிடையாது. சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு அந்த பக்தியை நாம் ஊட்ட வேண்டும். ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். குருக்களிடம் கன்னியரிடம் அவர்களை சந்திக்க வைக்க வேண்டும். ஆகவே அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நல்ல காரியத்தை கேட்கும்போது எப்படி கொடுக்காமல் இருப்பார்? என் குடும்பத்தில் என் பிள்ளை ஒரு சாமியாராகணும், ஒரு கன்னியராகணும், ஆண்டு நற்செய்தியை அறிவிக்கணும். கேட்கும் பொழுது அந்த குடும்ப ஜெபத்தில் ஒரு நாள் ஜெபிக்கும் கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அடுத்து இந்த காலத்தில் பிள்ளை வளர்ப்பு மிக மிக முக்கியமானது. கண்டிப்போடு தான் வளர்க்க வேண்டும். நான் அப்பா, நான் அம்மா, நான் சொல்ல கேட்டு தான் ஆகணும். அப்படி தான் சொல்லணும். ஐயோ நான் கஷ்டப்பட்டேன் அந்த காலத்தில், என் பிள்ளை இந்த காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கட்டும், செல்லம் கொடுத்தீங்கன்னா இந்த காலம் பாவ உலகமாக மாறி வருது. அவங்க கண்டிப்போடு இன்றைக்கு நான் குருவான இருக்குன்னு சொன்னால் நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய அம்மா அப்பா தான் என்னை அவ்வளோ கண்டிப்பாக வளர்த்தாங்க. என்னுடைய அப்பா மிலிட்ரியில் இராணுவத்திலேருந்து வந்தவர், சொல்லவே தேவை, அவ்வளோ கண்டிப்பு. எல்லாம் உங்களையும் அப்படி தான் வளர்த்துப்பாங்க. தப்பு செய்தவங்க முட்டி போட்டு கல் தலைமையில் வைக்கிறது, என்னுடைய அக்கா தப்பு செய்த அக்கா முட்டி போட வைக்கிறது, நான் அழறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்டிப்போடு வளர்த்ததால் தான் இன்றைக்கு நான் ஒரு குருவாகிறேன். ஆகவே பிள்ளை வளர்ப்பு மிக முக்கியம். அதுவும் இந்த காலத்தில் இந்த மொபைல் செல் வந்துடுச்சு. நாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு முதல்ல அன்பாக சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, இவ்வளோ நேரம் தான் நீ பார்க்கலாம், இதில் தான் நீ பார்க்கலாம், மற்ற நேரம் பார்க்கக்கூடாது. தொடக்கத்தை சின்ன வயசுலேருந்தே அந்த கண்டிப்பு வரணும். அவன் வளர்ந்துட்டு பாட அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அந்த மொபைல் செல் பார்க்கறதுலையும் நாம் மிக கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, யாரோட பழகிறான், அதெல்லாம் கண்டிப்பாக இருந்து பிள்ளைங்க நல்ல விதம் வளர்த்தால் கட்டாயம் தேவாலயத்தில் கிடைக்கும். ஆகவே புனித அந்தோணியார் நற்செய்தியை போதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய வாழ்க்கையினால் நம்முடைய பிள்ளைகளை இறைவன் கொடுக்க வேண்டும், பொருள் கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக நம்முடைய ஜெபிக்க வேண்டும். அதற்கு மேலாக நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக, முன்மாதிரி உள்ள கிறிஸ்தவர்களாக மற்றவர்கள் பார்த்தவர்கள் உண்மையான நல்ல கிறிஸ்தவர்கள், பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் கோவிலுக்கு போவாங்க, உண்மையை பேசுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க, இறக்கப்படுவாங்க, பகிர்ந்து வாழ்வாங்க. இதுதான் நற்செய்தியின் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். ஆக அதன்படி வாழும்போது நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோம். ஆக என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்து, நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை மறவாமல் இருக்க வேண்டும். அன்புள்ள மக்களே, இவ்வாறு புனித அந்தோணியார் தன்னுடைய கரத்திலே குழந்தை இயேசு ஏந்தி கொண்டிருக்கின்றார். இயேசுவோடு அவர் வாழ்ந்தார், இயேசுவோடு ஒன்றித்திருந்தார். இயேசு தான் நமக்கு மிக முக்கியமானவர், இயேசு தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். ஆகவே அவர் எப்படி குழந்தை இயேசு கரத்தில் ஏந்தி அவரை வைத்து கொண்டு வாழ்ந்தாரோ, அவரோடு ஒன்றித்து வாழ்ந்தாரோ, அதே போல் நாமும் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்திட, தூய்மையாக வாழ்ந்திட, சமாதானத்தோடு வாழ்ந்திட, நமது நல் வாழ்வினால் சாட்சியாக வாழ்ந்திட வரம் கேட்போம். ஆமென்.